ஹாய்ங்க. நம்ம பிளாஸ்டிக்ல ஸ்டீல்ல செஞ்ச இடியாப்பத்தட்டு தான் பார்த்திருப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா பனை ஓலையில செஞ்ச இடியாப்பத்தட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா பனை ஓலையில பண்ணது. இதோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 6 இன்ச்சஸ் கிட்ட இருக்கும். இந்த பனை ஓலை இடியாப்பத்தட்டுல என்ன பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா, இதுல இடியாப்பம் புளியறப்ப அந்த இடியாப்பத்துல வந்து பனை ஓலையோட நறுமணம் சேர்ந்து நல்லா வாசமா இருக்கும், டேஸ்டும் நல்லா கொடுக்கும். இது வந்து நம்ம ட்ரெடிஷனா சொல்லலாம். பனை ஓலை, மூங்கில் இடியாப்பத்தட்டு இதெல்லாம் வந்து நம்ம ட்ரெடிஷனலா அந்த காலத்துல இருந்தே ஃபாலோ பண்ற மெத்தடு. இதுல எப்படி இடியாப்பம் புளியறதுன்னு கேட்டீங்கன்னா, நார்மலா எப்படி நம்ம பிளாஸ்டிக்லயும் ஸ்டீல்லயும் பண்ணுவோமோ அதே மாதிரி இதுல இந்த மேல் பக்கமாவும் இடியாப்பம் புளிஞ்சிக்கலாம், இந்த மாதிரி பின்னாடி பக்கமாவும் இடியாப்பம் புளிஞ்சிக்கலாம். இடியாப்பம் புளிஞ்சு நம்ம இட்லி கொப்பரையில வச்சு அவிச்சு நம்ம எடுத்து சாப்பிடலாம். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இதோட பிரைஸ் டீடைல்ஸ்க்கு கீழே டிஎம் பண்ணுங்க. தேங்க்யூ.